அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் நேரடியாக வந்து கம்பெனிகளோட அக்கௌண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கடிதம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற நோட்டீஸில் 5 கோடி வரி தொகைக்கு கீழே இருந்தால் வழக்கம் போல் அவங்களோட கடிதத்துக்கு நாம் பதில் கடிதம் கொடுக்கலாம். அதற்கு வந்து அவங்க அதை ஏற்றுக்கிட்டோ அல்லது அதை ஏற்றுக்காமல் ஆர்டர் போட்டாங்கன்னா அதை சட்டப்பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளலாம். ஆனால் 5 கோடிக்கு மேலே வரி ஏய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கைது நடவடிக்கையில் இறங்கிடுறாங்க. அதிகமாக லட்சக்கணக்கில் வரி கட்டக்கூடிய வியாபாரிகளை வந்து தயங்காமல் கைது பண்ணிவிட்டு அவங்களோட நடவடிக்கையை ஆரம்பிக்கிறாங்க. இது போக ஜிஎஸ்டி இணைய வலைத்தளம், ஜிஎஸ்டி வெப்சைட் போர்ட்டல், கவர்மெண்ட் போர்ட்டலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக வரி பாக்கிய கணக்கிட தெரியாத அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து அறகுறையான விபரத்தோட பல லட்சம் வரி செலுத்தணும்னு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து சரியான ரெக்கார்டோடு நம்ம ஜிஎஸ்டி வெப்சைட் போர்ட்டல்லையே ரிப்ளை பதிவு பண்ணோம்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆர்டர் போடுறாங்க. ஆக அவங்களோட அறிவிப்பு கடிதத்தில் தோராயமாக ஒரு குத்து மதிப்பாக என்ன செஞ்சிடறாங்கன்னா, பல லட்சம் வரி கட்டணும், அதுக்கு வந்து வட்டி தொகை பல லட்சம் கட்டணும், அதுக்கு பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய தொகையை ரெடி பண்ணி நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. நோட்டீஸ் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை நேரடியாக தொடர்பு கொண்டு அவரை வந்து மிரட்டுறாங்க. நீங்கள் பல லட்சம் வரி கட்டணும், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சரியாக கணக்கை பார்க்குறதில்ல, உங்கள் ஆடிட்டர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ உடனடியாக நீங்கள் இந்த தொகையை கட்டலைன்னா உங்களோட ஜிஎஸ்டி கணக்கையும் உங்களோட வங்கி கணக்கையும் நாங்கள் முடக்கிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. அதை வந்து முறையான ஆதாரத்தோடு நாம் பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் பளிச்சை மட்டும் அவங்க பார்க்குறாங்க. இதில் விவரம் தெரியாமல் பயந்து போய் வரி கட்டுற ஆளும் இருக்காங்க. அப்படின்னு நம்ம சில ஆளுகளை சந்திக்கிறோம். இதை வந்து அவங்களோட சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆக நம்ம தொழில் பண்ணுற சிரமங்களோடு சேர்த்து வேறு என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு சுருக்கமாக பார்க்குறதா இருந்தால், நம்மளோட வரவு செலவு கணக்கை நமக்கு சரியாக வச்சுக்கணும். எல்லா பேருக்குமே அவங்கவுங்க தொழில் சம்மந்தமாக ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா? உங்கள் தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு சில நாலேஜ் இருக்கும். இனிமேல் போகிற காலங்களில் அது பத்தாது. இதோடு சேர்த்து வரி சம்பந்தமான நடைமுறைகள் என்ன, இதை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கணும். வழக்கமாக ஆடிட்டர் பார்த்துருவார், கொள்முதல் விற்பனைக்கு தகுந்த மாதிரி அதோட வித்தியாசத்துக்கு நம்ம வரி கட்டுறோம். இதில் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்டருந்து நம்ம கொள்முதல் பண்ணுற சரக்குக்கும் ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் கட்டிட்டு அடுத்த மாதம் நம்ம அதை கழித்து கட்டலாம். இந்த விவரங்கள் தெரியாமல் ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்குது. அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் தானே, அவங்க எப்படி பில் கொடுப்பாங்க, சரி அதை வந்து நம்ம கணக்கில் ஏற்றிக்கலாமா, எப்படி முறையாக ஏற்றணும் அப்படின்ற விவரங்கள் வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ நமக்கு தொழில் சம்பந்தமான நாலேஜ் இருக்கிறதோடு சேர்ந்து இந்த நடைமுறை ஜிஎஸ்டி டேக்ஸில் இருந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம எப்படி கொண்டு போகிறன்ற நாலேஜையும் நம்ம வளர்த்துக்கணும்.